ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 8 to 8 சமையல். இன்றைக்கி நம்ம 8 to 8 சமையலில் நல்லா மசாலா அரைச்சி சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலான்னு பார்ப்போங்க. இது நல்ல கார குழம்புக்கு சூப்பரான சைடிஷ்ஷு. இது ரெடி பண்ணுறதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க. கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டிங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு கரெக்டாக வெந்திருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும், நல்லா ஆறட்டுங்க. அடுத்தது ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க சோம்பு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். கருகிடாமல் பொரிச்சிக்கோங்க. கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு அரை கப் அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம அந்த தேங்காய் அது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். அடுத்தது உருளைக்கிழங்கை நம்ம ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சிடாமல் இந்த மாதிரி கையால் உடச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி ரொம்ப பிசைஞ்சிடக்கூடாது. அடுத்தது அதே பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் செவந்து வரட்டும். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு இருந்தாலே போதுங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம். மிக்ஸியை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கிளாஸ் சேர்த்திங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். நம்ம எல்லாமே வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருக்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். கரெக்டாக 1 கிளாஸ் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசியல் நல்லா அரைச்சி சேர்த்த மசாலாவோட நல்லா கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரக்குழம்புக்கு இதை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. மிளகு பொங்கலுக்கும் இது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தையும் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 8 to 8 சமையலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.